தள்ளாடும் வயதிலும் தனி நபராக தனது வேலைகளை செய்து ஆச்சரியப்படுத்தி வருகிறார் 110 வயதான மூதாட்டி ஒருவர். அவரை பற்றிய செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள அனந்தமங்கலம் புது தட்டுவிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் பாக்கியம். 30 வயதில் திருமணமான இவருக்கு 5 ஆண்கள் 5 பெண்கள் என 10 குழந்தைகள். தற்போது 110 வயதான பாக்கியத்தின் கணவர் செல்லப்பன் 2 மகன்கள் மற்றும் 4 மகள்கள் இறந்துவிட்டனர். இப்போது தள்ளாத வயதிலும் அன்றாடம் தனது வேலைகளை தானே செய்து வருகிறார் மூதாட்டி பாக்கியம். உங்களுக்கு புருஷன் பேர் என்ன? செல்லப்பன். செல்லப்பன். எத்தனை பிள்ளைகள் உண்டு உங்களுக்கு? 10 பிள்ளைகள் உண்டு. எத்தனை ஆண் எத்தனை பொண்ணு? 5 ஆணா 5 பொண்ணா உண்டாருந்து. சரி, இப்ப எவ்வளவு இருக்கிறாங்க? இப்ப ஒரு பொண்ணு 3 பையன்மாரன் இருக்கணும். இதுநாள் வரை பாக்கியம் அம்மாள் எந்த ஒரு நோய்க்காகவும் மருத்துவமனைக்கு சென்றதில்லை என்கிறார்கள் அவருடைய உறவினர்கள். அரிசியில் கல் பொறுக்கும் அளவுக்கு அவருக்கு கண் பார்வை இன்னும் சிறப்பாக இருப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்கின்றனர் பாட்டியின் பேர குழந்தைகள். இப்ப இவங்களை பார்க்கும்போது 118 வயசு கிட்ட இருக்கும். ஆனா இவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமலும் எந்த யாருடைய பக்கபலம் இல்லாமலும் சப்போர்ட் இல்லாமலும் தன்னந்தனியா எழும்பி எல்லா வேலைகளும் அவங்களாவே செஞ்சுக்கிறாங்க. இந்த அரிசி எல்லாமே நெல்லுகள் பொறுக்கிறது கண் அவ்வளவு எந்த ஒரு கண்ணாடி இது இல்லாமலும் அவங்க சுயநிலைமையோடையும் எல்லாமே பண்றாங்க. அன்றாட தேவைகளான வேலைகள் எல்லாமே அவங்களே செய்வாங்க. இவங்க இந்த வயசு சின்ன வயசு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்காங்க. எல்லா பார்வையெல்லாம் கரெக்டா தெரியும் இவங்களுக்கு. தூரம் இருந்து யாராவது வந்தாலும் கரெக்டா அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவங்க எங்கும் தனியாக சென்று தனது வேலைகளை செய்த போதும் எழுத படிக்க தெரியாது என்பதால் மட்டுமே பேருந்து பயணத்தை தனியாக செய்வதை தவிர்க்கிறார் பாக்கியம் அம்மாள். 40 வயதாவதற்கு முன்பே உடல் அளவிலும் மன அளவிலும் சோர்வடைபவர்களுக்கு மத்தியில் இன்னும் சுறுசுறுப்புடன் சுற்றி வரும் 110 வயதான பாக்கியம் அம்மாள் பாக்கியம் செய்தவர் என்றே கூறலாம்.